இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது பரம சேனைகளின் திரள் தேவதூதனுடனே தோன்றினார்கள். அவர்கள் என்ன சொல்லி தேவனை துதித்தார்கள் தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மரியாள் தேவதூதர்களாலே சொல்லப்பட்ட அந்த பரமசேனையின் திரள் தேவதூதருடனே தோன்றி சொன்ன காரியங்களை தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை செய்தாள் என்று நாம் படிக்கிறோம். நாமும் கூட அந்த தேவ வார்த்தைகளை மனதிலே வைத்து சிந்திக்கிறவர்களாக காணப்படுவோமே. ஆனால் நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் பூமியிலே சமாதானம் உண்டாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் மனுஷர் மேல் பிரியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாயிருக்கும். ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது யோசேப்புக்கு ஆச்சரியமானதாய் இருந்தது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானதாக காணப்படும்படியாக அது நம் இருதயத்திலே வைத்து சிந்திப்பதற்கு ஏதுவானதாகவே ஜீவிய காலம் முழுவதும் அற்புதமாக நிகழ்ந்த தெய்வீக அனுபவங்களாக காணப்பட தேவன் அனுகிரகம் செய்வார். அதற்காக இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசு நம்முடைய உள்ளத்திற்குள் ஹல்லேலூயா பிரகாசமடைந்திருக்கிற தயவுக்காக இருள் அனைத்தும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீங்கி போனதாக காணப்படுகிற தயவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இதோ இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சாட்சி கொடுத்தாரே, அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சணியத்தை நாம் கண்டவர்களாக இருக்கிற தயவுக்காக ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு நல்கின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆம், இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரேயாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தேவன் இனி வரக்கூடிய நாட்களிலேயும் ஒவ்வொரு நாளிலேயும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு ஏதுவாக ஹல்லேலூயா தாங்கி ஏந்தி சுமக்கக்கூடியவராகவே இருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து நாம் பாடலை பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே என்று சொல்லி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே
போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிமானிரோட்டிடுமே, மகிமானிரோட்டிடுமே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காரும் யெகோவாயே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காரும் யெகோவாயே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை, அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை, பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருவே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை, அல்லேலூயா, 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 ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்மை எப்படி காக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றால், எபினேசராக இருந்து காக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். இந்த எபினேசர் என்கிற வார்த்தையை நீங்கள் நினைத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், வேதத்திலே நாம் படிக்கிறோம், சாமுவேலின் நாட்களிலே அல்லேலூயா, கர்த்தருடைய கை யாருக்கு விரோதமாக இருந்ததாம்? பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்ததாம். ஏன்? பெலிஸ்தர்கள் அவ்வப்போது என்ன செய்வார்கள் என்றால், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அல்லேலூயா படையெடுத்து வருகிறவர்களாக இருந்தார்கள். அந்த சமயங்களில் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தபடியால் அல்லேலூயா சாமுவேலின் நாட்களில் எல்லாம் தேவ ஜனங்களுக்கு தேவன் அல்லேலூயா ஜெயத்தை கொடுத்து தேவ ஜனங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிதான் எபினேசராக இருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவேதான் சாமுவேல் என்ன செய்தார்? ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து
ஹல்லேலூயா மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி ஹல்லேலூயா இம்மட்டும் உதவி செய்த தேவன் எபினேசர் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெயர் வைத்தார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கும் அந்த கல் நம்மை எபினேசராக இருந்து ஜீவனுள்ள கல்லாக இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்துருக்கள் ஹல்லேலூயா நமக்கு விரோதமாக செயல்படுவார்களே ஆனால் கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா எபினேசருடைய கரம் ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் நமக்காக செயல்பட்டு நமக்கு ஹல்லேலூயா எல்லா சத்துருடைய வல்லமையிலிருந்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், இம்மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரேயாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஹல்லேலூயா இம்மானுவேலராக இதோ தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லும் விதமாக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பக்தன் பாடி இருக்கிறார். அந்த ஒரு ஸ்டான்ஸாவை மட்டும் நாம் இருதயத்தில் உணர்ந்து பாடுவோமா? அவர் ஒரு தாய் எப்படி பிள்ளைகளை பாதுகாப்பாளோ அதுபோல பாதுகாக்கக்கூடிய எபினேசராக இருந்து காக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு பிள்ளை கண்ணீர் வடிக்கும் போது ஹல்லேலூயா தாயானவள் என்ன செய்வாள் என்றால் ஹல்லேலூயா எதற்காக அந்த பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது என்பதை ஹல்லேலூயா உணர்ந்து அந்த பிள்ளையினுடைய நல்ல தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கரிசனையோடு தேவைகளை சந்திக்கக்கூடியவளாக இருப்பாள். ஒரு பக்கம் நம்முடைய தேவன் தகப்பனை போல தாங்கி சுமக்கிற தேவனாக இருந்தால், இன்னொரு பக்கம் நம்முடைய தேவன் தாயை போல ஹல்லேலூயா தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எபினேசராக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இம்மட்டும் நம்மை பாதுகாத்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனியும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனாக எபினேசராக யெகோவா ஈரேயாக இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. பாடுவோமா? இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. நம்முடைய தேவன் நம்மை காக்கக்கூடிய எபினேசராய் இருக்கிற தயவுக்காக உற்சாகத்தோடு ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இம்மட்டும் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஹல்லேலூயா உங்களுக்கு எதிராயிருந்த எந்த காரியமாய் இருக்கலாம், அதை தேவன் தான் அறிவார். அந்த எல்லா காரியங்களிலேயும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியவராக இருந்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொன்னார். பரலோக தேவன் ஒருவரே. அந்த தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உயர்ந்த நாமத்தை கொடுத்தாராம். அந்த உயர்ந்த நாமத்திற்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் தாழ்விடங்களில் உள்ளோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த நாமத்தை வேதாளங்களோ பாதாளமோ ஹல்லேலூயா மேற்கொள்ள முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குரிய விசேஷம்.
அதை நினைவு கூர்ந்து பக்தன் இந்த பாடலை பாடி இருக்கிறார். நாமும் கூட அபிதமான ஒரு உயர்ந்த நாமத்தை, உன்னதமான நாமத்தை, பரலோக நாமத்தை துதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு அந்த பரலோக தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். முழங்கால் யாவும் முடங்கிடும். அவனும் முழங்கால் முடங்கிடும். முழங்கால் யாவும் முடங்கிடும். அவனும் முழங்கால் முடங்கிடும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வத்தை ஆண்டிடும் தேவனவர், அனைத்து சிருஷ்டிக்கும் முந்தினவர். சர்வத்தை ஆண்டிடும் தேவனவர், அனைத்து சிருஷ்டிக்கும் முந்தினவர். வல்லமை தேவன், நித்திய தேவன், ஜாதிகள் யாவும் அறிந்திடுமே. வல்லமை தேவன், நித்திய தேவன், ஜாதிகள் யாவும் அறிந்திடுமே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நமது இயேசு கர்த்தரிலே நாவுகள் யாவும் அறிக்கையிடும். நமது இயேசு கர்த்தரிலே நாவுகள் யாவும் அறிக்கையிடும். முழங்கால் யாவும் முடங்கிடும். அவர் முழங்கால் முடங்கிடும். முழங்கால் யாவும் முடங்கிடும். அவர் முழங்கால் முடங்கிடும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஊற்றொண்ட பரிமள தைலமவர், உலகில் வாசனை வீசுபவர். ஊற்றொண்ட பரிமள தைலமவர், உலகில் வாசனை வீசுபவர். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, நித்திய நாமம் உடையவரே. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, நித்திய நாமம் உடையவரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வேதாளம் பாதாளம் நடுங்கிடுதே. வானோ பூதலத்தோ பணிந்திடுவார். வேதாளம் பாதாளம் நடுங்கிடுதே. வானோ பூதலத்தோ பணிந்திடுவார். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, பூமியில் கீழானோ பணிந்திடுவார். தேவாதி தேவன், ராஜாதி
நம்மை தேவன் விசேஷித்த பிரகாரமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்க முடியாது, ஏன் என்னை இவ்விதமாக சிருஷ்டித்தீர் என்று நாம் ஒரு கேள்வியை தேவனிடத்தில் கேட்க முடியாது. தெய்வ பிள்ளையே, தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு கேள்வி கேட்க முடியாது தேவனிடத்தில், ஏன் இவ்விதமாக உருவாக்கினீர் என்று கேட்க முடியாது. இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளையை அப்படி கேட்கிறவர்கள் அநேகர் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். ஐயோ என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான நிலையிலே அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் ரட்சிப்பை அடையாமல் இருக்கிறார்கள். இன்னும் பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாமல் ஜீவித்து வருகிறார்கள். ஒரு தலபலவரதபுதலவே, நானே கர்த்தர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, தேவன் இல்லை என்று உரைத்தாரே, அந்த பரலோக தேவனை அறிந்து கொள்ளாமல், ஹல்லேலூயா, அவர் புதிதாக சிருஷ்டிக்கக்கூடிய தேவன் என்பதை அறிந்து கொள்ளாமல், ஏன் என்னை இவ்விதமாக சிருஷ்டித்தீர் என்று சொல்லி தேவனிடத்தில் வழக்காடுகிறவர்களாக அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளை, ஆனால் நம்மையோ தேவன் மீட்டு ரட்சித்திருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்ட வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நம்மை புதிதாக உருவாக்கி சிருஷ்டித்து, எங்களை சிருஷ்டித்த தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லும்படியாக நாம் தேவனிடத்தில் வழக்காடுகிறவர்களாக அல்ல, தேவனே எங்களை சிருஷ்டித்த தெய்வமே உமக்கு நன்றி, எங்களை மகிமையின் பாத்திரமாக மாற்றினீரே உமக்கு நன்றி, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள செய்தீரே உமக்கு நன்றி, உம்முடைய ரட்சிப்பை அடைய செய்தீரே உமக்கு நன்றி, புதிய பாடலை எங்களுடைய நாவிலே கொடுத்தீரே உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஜீவனை எங்களுடைய உள்ளத்திலே வைத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஹல்லேலூயா, நம்முடைய முழங்காலை தேவனுக்கு முன்பாக முடக்கி தேவனை மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒன்று தெரியுமா, எனக்கு கர்த்தருடைய அழைப்பு கிடைத்த போது, தேவன் என்னை அபிஷேகித்து ஹல்லேலூயா தரிசனத்தை கொடுத்து ஊழியத்திற்கென்று அழைத்த போது நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, நேர் முழங்காலிலே ஏறத்தாழ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நேர் முழங்காலிலே ஒரு பாறையிலே முழங்கார்படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். எத்தனை மாதங்கள் தெரியுமா? 8 மாதங்கள் நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய முழங்காலை முடக்கி தேவனை பணிந்து கொண்டேன். தேவன் மெய்யானவர், நான் உறுதிப்படுத்தி கொண்டேன், நான் ஆராதிக்கிற தேவன் மெய்யான பரலோக பரிசுத்த தேவன் என்று, அவர் தம்முடைய பணிக்கென்று தம்முடைய தாசர்களை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். என்னுடைய முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கினது. இன்றைக்கு என்னால் கேட்க முடியாது, என்னை ஏன் இவ்விதமாக சிருஷ்டித்தீர் என்று அவரோடு வழக்காட முடியாது. அவருடைய அழைப்பை பெற்ற தாசன், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற தாசன், ஹல்லேலூயா, அவருடைய அன்பை ருசி பார்த்த தாசன், ஒரு தலபலவரத அவருக்கு முன்பாக முழங்காலை முடக்கின தாசன், ஒரு தலபலவரத பதலவே. தெய்வமே, என்னையும் ஃபார்ம் பண்ணினீரே, தாயின் கர்ப்பத்திலே இருந்த வேளையிலேயே என்னை முன்குறித்த தேவன், என்னையும் சரியாக உருவாக்கினீரே என்று சொல்லி என்னால் நன்றியை தான் ஏறெடுக்க முடிகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிகிறது. நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க முடிகிறது. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஐக்கியத்திலே நாம் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்த தயவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எத்தனையோ வல்லமைகள் ஹல்லேலூயா நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம், அதை தேவன் அறிவார். ஆனால் தெய்வ பிள்ளை, தேவனுடைய கிருபை நம்மை தாங்கினது, அந்த கிறிஸ்துவின் நாமம் நம்மை உயிர்ப்பித்தது. தெய்வ பிள்ளையை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவருடைய நாமம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஊற்றுண்ட பரிமள தைலமாக ஹல்லேலூயா நம்முடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதமாக காணப்படுகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட அழைப்பை இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்கிறார். ஊழியத்திற்கென்று தேவன் அழைக்கிறார். பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் கூட ரட்சிப்படையும்படியான ஒரு பொதுவான அழைப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
ஒரு விசேஷித்த ஊழிய அழைப்பாய் இருக்கலாம், பொதுவாக ரட்சிப்பை அடையக்கூடிய அழைப்பாய் இருக்கலாம். இதற்கு ஜனங்கள் மனமுவந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட அழைப்பின் சத்தத்தை அல்லேலூயா உணர்கிறவர்களாக பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், கல்வாரி சிலுவையை தியானித்து பாடக்கூடிய பாடலாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தை ஒரு முறை கூட மறுபடியும் தேவ சமூகத்திலே சமர்ப்பணம் செய்து அல்லேலூயா தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சிலுவை பாடுகள் மூலமாக செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை உனக்காய் ஜீவனை இந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே உனக்காய் ஜீவனை இந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. கல்வாரி மீதிலே மீறுதல் தொலைக்க காயங்கள் அடைந்தனரே. கல்வாரி மீதிலே மீறுதல் தொலைக்க காயங்கள் அடைந்தனரே. வாதைகள் யாவோ போக்கிட வல்ல வார்த்தையை நம்பியே வா. வாதைகள் யாவோ போக்கிட வல்ல வார்த்தையை நம்பியே வா. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை உனக்காய் இந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் இந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. இதயம் நொறுங்கொண்டோரே ஈகத்தில் தேற்றியவர். இதயம் நொறுங்கொண்டோரே ஈகத்தில் தேற்றியவர். கிளையாதீர் ஔஷதமாக காயங்களாற்றிடுவார். கிளையாதீர் ஔஷதமாக காயங்களாற்றிடுவார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை உனக்காய் ஜீவனை இந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் ஜீவனை இந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. ஏகனாய் நீ காணக வழியே ஏகிடும் வேளையிலோ ஏகனாய் நீ காணக வழியே ஏகிடும் வேளையிலோ மேய்ப்பனை போல என் குரல் தந்து மாதயவாய் அழைப்பார். மெய்ப்பனை போல என் குரல் தந்து மாதயவாய் அழைப்பார்.
ஆலயமாக்கிடவோ ஆவியினால் அபிஷேகித்து ஆலயமாக்கிடவோ நித்திய மகிமை பெற்றதில் வளர சத்தியதையை அருள்வார். நித்திய மகிமை பெற்றதில் வளர சத்தியதையை அருள்வார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவனை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவனை உனக்காய் ஜீவனை ஈந்தவரவரே கனிவா அழைக்கிறாரே. ஏகனாய் நீ கானக வழியே ஏகிடும் வேளையிலோ ஏகனாய் நீயோ கானக வழியே ஏகிடும் வேளையிலோ மேய்ப்பனை போல என் குரல் தந்து மாதயவாய் அழைப்பார். மேய்ப்பனை போல என் குரல் தந்து மாதயவாய் அழைப்பார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவை உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. ஆவியினாலே அபிஷேகித்து ஆலயமாக்கிடவோ ஆவியினாலே அபிஷேகித்து ஆலயமாக்கிடவோ நித்திய மகிமை பெற்றதில் வளர சத்தியதையை அருள்வார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவை உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவை அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசுவை உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே. உனக்காய் தேவனை ஈந்தவரவரே கனிவாய் அழைக்கிறாரே.
காலங்களிலே தூரமாய் இருந்தீர்கள். ஆனால் கர்த்தரோ அவருக்கு சமீபமாக கடந்து வரும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல, இன்றைக்கு நாம் தேவனுக்கு சமீபமானவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் குணமாக்க கூடியதா இருக்கிறது, சௌக்கியமாக்க கூடியதா இருக்கிறது, ஒரு பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவனை நல்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு உங்களுக்கு தெய்வீக உபதேசங்கள் உண்டு, ஒரு உங்களுக்கு தெய்வீக சௌக்கியம் உண்டு, ஒரு உங்களுக்கு தேவனோடு உலாவுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே கல்வாரி சிலுவையிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தாவே, அந்த நித்திய மீட்பை, அந்த நித்திய ஜீவனை, அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை, அந்த சௌக்கியத்தை, அந்த உலாவுகிற அனுபவத்தை, அந்த சபையை எங்களுக்கு தேவரீர் கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு உம்முடைய இரத்தம் எங்களை குணமாக்குகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முன்பு தூரமானவர்களாய் இருந்தோம், இப்பொழுது நாங்களோ கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்தவர்களாக காணப்பட செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. அந்த கிருபாசன தண்டையிலே முன்பு கிட்டி வருவதற்கு தைரியத்தை இழந்தவர்களாக காணப்பட்டோம். ஆனால் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து குணமாக்கி நித்திய மீட்பை அருளி செய்த தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கடந்து வந்து நாங்கள் உம்மை பணிந்து தொழுது கொள்ள நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு இன்றைக்கு நீர் எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறேன். உமக்கு நன்றி கர்த்தாவே. அதற்காக எங்களை அபிஷேகம் பண்ணின தயவுக்காக உமக்கு நாங்கள் இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்குள்ளே உலாவி வருவதற்கு ஏதுவாக, நீர் எங்களுக்குள்ளே கர்த்தாவே சஞ்சரிப்பதற்கு ஏதுவாக நீர் எங்கள் உள்ளத்திற்குள் கடந்து வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கல்லான இருதயத்தை மாற்றி போட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட இருதயத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலேயோ அந்த கர்த்தாவே தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாக காணப்படுகிற அனுபவத்திலே நாங்களும் நாளுக்கு நாள் வளரும்படியாக ஒரு தலபலவரதபதலவே தெய்வமே நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை தேவ சமூகத்திலே சமர்ப்பணம் செய்வோமா. இயேசுவே நித்திய ஜீவனும் வழியும் சத்தியமுமானவர். இயேசு அல்லாது பேரின்ப ஊற்று இப்பூமியில் உனக்கு இல்லை. ஒரு தலபலவரதபுதலவே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேரின்ப ஊற்றாகிய விசேஷித்த தெய்வீக அபிஷேகம் உன்னை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக ஹல்லேலூயா காணப்படும்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்யும். அதிலே நீ வளர வேண்டும், நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒரு தலபலவரதபுதலபகலவரதபதிலபலவரதபுதலவே இயேசுவே நித்திய ஜீவனும் வழியோ சத்தியமுமானவரே. இயேசுவே நித்திய ஜீவனும் வழியோ சத்தியமுமானவரே. இயேசுவல்லாது பேரின்ப ஊற்றே இப்போவில் உனக்கில்லையே. இயேசுவே நித்திய ஜீவனும் வழியோ சத்தியமுமானவரே. இயேசுவே நித்திய ஜீவனும் வழியோ சத்தியமுமானவரே. இயேசுவல்லாது பேரின்ப ஊற்றே இப்போவில் எனக்கில்லையே. இயேசுவல்லாது பேரின்ப ஊற்றே இப்போவில் எனக்கில்லையே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை உனக்கு ஜீவனை இதவரா
பலியை பெருக வைக்க, உங்கள் வாழ்க்கையிலே தேவ அன்பை பெருக வைக்க, உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை பெருக வைக்க ஒரு இந்த காலை வேளையிலேயும் விசேஷித்த பிரகாரமாக தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு அவருடைய இரட்சிப்பின் நீரூற்று உங்களிலே கடந்து வரும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு ஆவியோடும் உண்மையோடும் பிதாவாகிய பரலோக தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஒரு விசேஷித்த பிரகாரமான ஹல்லேலூயா கிறிஸ்து தீர்க்கதரிசியாக உன் உள்ளத்திற்குள் கடந்து வரும்படியாக ஒரு ஹல்லேலூயா உன்னை அன்போடு அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு பயம் இல்லை. ஒரு தலபலவரதபதலவே என்று விசுவாச அறிக்கை செய்யும்படியாக ஹல்லேலூயா அந்த காலை வேளையிலே ஜீவியத்தை அழைக்கிற தேவனுடைய பொற்பாதத்திலே ஹல்லேலூயா சமர்ப்பணம் செய்வீர்களாக. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. இரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை இரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. நீர் என் பலனோ என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தே. நீர் என் பலனோ என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே
உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்யக்கூடிய, உயர்த்துகிற, தம்முடைய வார்த்தையை கொடுத்து போஷிப்பிக்கிற, ரட்சிக்கிற தேவனாக இருந்து அவரை துதித்து ஆராதிக்க செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடிய தேவனாக ஹல்லேலூயா இருந்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஒரு ரட்சிப்பின் ஊற்று நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே இணைந்திருந்ததின் மூலமாக கிடைக்க பெற செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அதரிசனமானவரை தரிசிப்பது போல நாம் தரிசிக்கும்படியாக உறுதியோடு தேவ சமூகத்திலே காணப்பட செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். வேதம் சொல்லுகிறது, மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை ஹல்லேலூயா வெறுத்து ஜீவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாராம். காரணம் என்ன? இனி வரும் பலன் மேல் ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் முற்காலங்களிலே இருந்தது போல அல்ல. இப்பொழுதோ ஹல்லேலூயா தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக வழி நடத்துதலையும் அழைப்பையும் தேவன் பெற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உனக்கு ஒரு மெய்யான பலன் உண்டு. ஒரு தலபலவரதபதலவே, அதுவே உன்னுடைய வாழ்க்கையிலே நோக்கம் என்பதை அறிந்து ஜீவிக்க செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒரு பரலோக ரிவார்டு உண்டு. ஒரு தலபலவரதபதலவே, இனிமேல் வரப்போகிற ஒரு பலன் உண்டு. ஒரு தலபலவரதபதலவே, அதன் மேல் நோக்கமாயிருந்து வாழ செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக மகிழ்ச்சி பெருகும்படியாக, ஸ்தோத்திர பலிகள் பெருகும்படியாக, தேவனுடைய அன்பு பெருகும்படியாக, விசுவாசம் பெருகும்படியாக, தேவனுடைய கிருபை பெருகும்படியாக, கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு பெருகும்படியாக தேவன் கொடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த பேர் அன்பு எங்களுடைய உள்ளத்திலே நாளுக்கு நாள் பெருகட்டும். இதோ எங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வோமா? கர்த்தாவே, உம்முடைய பேர் அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருகட்டும். கர்த்தாவே, ஒரு நோக்கமுள்ள வாழ்வாக கர்த்தாவே இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமுள்ளவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். கல்வாரி சிலுவையிலே எங்களை பெற்றெடுத்தீரே, அந்த சிலுவை தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் பல தெய்வீக அனுபவங்களை கர்த்தாவே பெற்றெடுத்தோம் என்கிற சாட்சியோடு ஹல்லேலூயா விளங்க பண்ணுவதற்கு ஏதுவாக எங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. கர்த்தாவே, நாங்கள் எவ்விதங்களில் எல்லாமோ சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், உலக பிரகாரமான ஜனங்களை போல ஜீவித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் நாங்கள் விட்டு விட்டு கர்த்தாவே, அந்த மோசையை போல கர்த்தாவே அந்த துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வீக நோக்கத்தை உம்முடைய தெரிந்து கொள்ளுதலாக அடைய செய்த தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒரு தலபலவரதபதலவே, அப்படியே அந்த மோசையை போல தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகரமான பரலோக வாழ்விற்கென்று தேவன் நம்மை ஹல்லேலூயா ஆசீர்வதித்த தயவுக்காக அழைப்பை கொடுத்து ஹல்லேலூயா மேன்மைப்படுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒரு தலபலவரதபதலவே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தேர்ந்தேடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
தேவ பிள்ளையை இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு விலையேற பெற்றது என்பதை ஒரு தலபலவரதபதலவை உறுதிப்படுத்திக் கொள்வீர்களாக. அந்த அழைப்பின் மேன்மையை அறிந்து ஜீவிப்பீர்களாக. இனி வரக்கூடிய பலன் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வோமா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு தலபலவரதபதலவை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியகரமான வாழ்வை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையேதான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையேதான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் இதயம் வாசம் செய்யும். என் இதயம் வாசம் செய்யும். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று அந்த விளம்பின தேவ வார்த்தைகளை நமக்கு தேவன் நல்ல பலனாக, இனி வரப்போகிற நல்ல பலனாக, அதை அடைவதற்கு ஏதுவான ஒரு நோக்கமுள்ள ஜீவியம் செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தம்மை தேடுகிற ஜனங்களை தேவன் கைவிடுகிறதில்லை. அப்படியே இன்றைக்கும் நம்முடைய கரத்தை தேவன் பற்றி பிடித்து, ஹல்லேலூயா, என் மகனே என் மகளே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திடமனதாயிரு. ஒரு தலபலவரதபதலவே. ஹல்லேலூயா. அப்படியே கைவிடாத தேவனாக நமக்கு துணையாளராய் இருக்கிற தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவன் நீதிபரராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் அறிக்கை செய்யும்படியாக தேவன் நம்மை தேவ சமூகத்திலே இணைந்து ஆராதனை செய்ய கூடி வர பண்ணின தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய ஜனங்களாக, பரலோக பிதாவாகிய தேவனே, உம்முடைய புத்திரர்களாக நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி நீதிமான்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்ய தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும்படியாக அபிஷேகித்து அந்த தெய்வீக அனுபவத்திலே வளரும்படியாக தேவரீர் நீர் இன்றைக்கும் சத்தியபரராக நீதிபரராக ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே நீர் உலாவி வருகிற தெய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்கிறார்களோ இந்த எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய சித்தத்தின்படி ஒத்தாசை உண்டாயிருப்பதாக, உம்முடைய உதவி உண்டாயிருப்பதாக, உம்முடைய சகாயம் உண்டாயிருப்பதாக, உம்முடைய உயர்வு உண்டாயிருப்பதாக, உம்முடைய மேன்மை உண்டாயிருப்பதாக.
உம்முடைய மகிமை உண்டாயிருப்பதாக, உம்மோடுள்ள ஐக்கியம் உண்டாயிருப்பதாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.